ஃபாசிஸ்ட்டுகள்னு சொல்லும்போது பிஜேபியும் வரும், அதில் டிவிக்கும் வரும். இந்த 2 ஃபாசிஸ்ட்டுகளுமே கருத்தெல்லாம் எதிர்கொள்ள தெரியாது அவனுக்கு. சும்மா ஏதாவது வெட்டி ஒட்டி ஏதாவது ஒரு மீம் கிரியேட் பண்ணி அசிங்கப்படுத்துறது, இழிவாக பேசுறது, மட்டமாக பேசுறது, கேவலமாக பேசுறது பேசுவாங்க. இந்தியாவிலேயே யார் தடுமாறினாலும் இவர் தடுமாற மாட்டார். யார் பேச்சில் முன்பின் முரண் இருந்தாலும் இவர் பேச்சில் முன்பின் முரண் இருக்காது என்று நாம் யாரை பார்த்து வியந்தோமோ அவருடைய பேச்சில் ஏங்க அதிமுகட்ட போய் ஆதரவு கேட்காத விஜய் எங்களுக்கு தானே கடிதம் கொடுத்தார் என்று சொல்கிறார். இதுவே அடிப்படையில் பிழையானது. ஒரு கட்சி தலித்திய சிந்தனையோடும் தலித்திய பார்வையோடும் பார்க்கப்பட்ட ஒரு கட்சியை ஒரு பொது பார்வைக்கு அழைத்து வந்ததில் அண்ணன் திருமாவர்களுடைய பங்களிப்பு 98 என்றால் 1-2% ஆலோசனை இருக்கும். அதிகமாகவே கொடுத்துட்றேன், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஷானவாஸ். இருந்தாலும் அண்ணனுக்கான மதிப்பு அவர் தான் எல்லாமே அந்த கட்சியில். 1-2 இருக்கும். இதை அவருக்கு அந்த 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 உரிய அங்கீகாரம் அவருக்கு தரப்படாமல் மறுக்கப்படும் போது நான் இன்ன காரணத்திற்காகத்தான் ஷானவாஸுக்கு தரவில்லை என்று என்ன உண்மையான காரணமோ அதை அவர் சொன்னால், ஷானவாஸ் நீங்க அமைதியா இருங்க, அண்ணன் சொல்றது சரியா இருக்கும்னு சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் தயாரா இருக்கோம். அண்ணன் திருமாவை தாண்டி விடுதலை சிறுத்தையில் கருத்து சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க உங்களை நாங்க பார்த்தது எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக என்றால், நான் முடிவு எடுத்துட்டேன், இதை ஏற்று நடப்பவர்கள் நடங்க, அவ்வளவுதான். நான் இந்த முறை முடிவெடுத்திருக்கேன், ஷானவாஸுக்கு சீட் இல்லை. கம்யூனிஸ்டுகளுடைய முடிவு தான் உங்களுடைய முடிவு. ஆதரவு தருவது என்பது கம்யூனிஸ்டுகளுடைய முடிவு. சரி, அதை தாமதமாக எடுத்து விட்டீர்கள், பரவாயில்ல. ஆனால் வெளியிருந்து ஆதரவு தருவதுதான் கம்யூனிஸ்டுடைய முடிவு. உங்களுடைய முடிவு உள்ள போனதுக்கான காரணம் நமக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு மூலையிலிருந்து குரல் கொடுக்கக்கூடியவரா நம்ம அண்ணன் இருப்பாரு அப்படிங்கிற இடத்தை லட்சோப லட்ச மக்களுடைய மனதில் இடம் பிடித்தவர் தான் தமிழ் நியூஸ் நேரல் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த வழக்கறிஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு அலிமல் புகாரி அவர்கள். சார் வணக்கம். சார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க, நான் எழுச்சி தமிழர் என்று தான் நான் தலைவரை முழங்குவேன், நாங்களாம் இல்லீகல் சிறுத்தைகள் அப்படின்ற அளவு கூட சொல்வீங்க. ஆனால் அந்த திருமாவளவன் அவர்கள் மீது பல கேள்விகள் தொடுக்கப்பட்டு வருகிறது. உங்களுடைய கட்சியினுடைய முதன்மை செயலாளர் இப்போ பப்ளிக்கில் அவர் பிரசன்ஸே ஆகிறது கிடையாது. அவர் வெளிநாட்டுக்கு கூட பயணம் செஞ்சார், பிறகு தாயகம் திரும்பியதற்கு கூட உங்களை சந்திச்சாங்களா? இப்படிப்பட்ட பல கேள்விகள் தொடுக்கப்பட்டும் அவர் அதற்கு வெளிப்படையான பளிச்சுன்னு பதில் சொல்லாமல் அதற்கு பூசி முழுகும் விதமாக அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்ற நிர்பந்தமெல்லாம் கிடையாது, என்னோட தொடர்பில் தான் இருக்கிறார், நான் இந்த முடிவை அவருடன் டிஸ்கஷன் செய்து எடுக்காதனால் அவர் சற்று அதிருப்தியில் இருப்பார், இப்படிப்பட்ட சில கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு, நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, ஒரு கோட் பண்ணியிருந்தீங்க ஒரு விஷயத்தை, ஒரு அதிகாரம்தான் நம்முடைய இலக்கு என்று நீங்கள் ஒரு திசையை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் கொள்கை தான் முக்கியம்னு சொல்லி ஒரு குரூப் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ எப்படி இருக்குது விடுதலை சிறுத்தைகள்? இல்லை, மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இது நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் என்ன எதிர்பார்க்குறோன்னு ஒன்று இருக்கோம்ல, we are waiting for that ஓஜி திருமா to be back. ஓகே, அப்படி தான் சொல்லணும். அப்படி சொன்னால் அது விளங்கும்னு நினைக்கிறேன். நம்ம பாசிஸ்ட்டுகளை விமர்சிக்கிறோம். யூஸ்வலாக இந்த கொஷின்ஸை நான் கவுண்டர் பண்ணுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன் சில நேரங்களில், ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. ஃபாசிஸ்ட்டுகளை பேசுகிறோம், பதிலுக்கு அவங்க ரொம்ப கேவலமாக நம்மளை நம்ம கருத்து வைக்கிறோம். ஃபாசிஸ்ட்டுகள்னு சொல்லும்போது பிஜேபியும் வரும், அதில் டிவிக்கும் வரும். இந்த 2 ஃபாசிஸ்ட்டுகளுமே கருத்தெல்லாம் எதிர்கொள்ள தெரியாது அவனுங்களுக்கு. சும்மா ஏதாவது வெட்டி ஒட்டி ஏதாவது ஒரு மீம் கிரியேட் பண்ணி அசிங்கப்படுத்துறது, இழிவாக பேசுறது, மட்டமாக பேசுறது, கேவலமாக பேசுறது பேசுவாங்க. ஸோ அதனால் நமக்கெல்லாம் இந்த மாதிரி திட்டு வாங்கி மறுத்து போச்சு. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது மறுத்து போனதுக்கான காரணம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இவர்கள் திட்டுவதோ பேசுவதோலாம் நமக்கு பெருசாக உரைக்காது. ப்ரொவைடட் நாம் இதை பேசுகிறப்ப நீங்கள் எழுச்சி தமிழர் இப்படி பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லி சில சிறுத்தைகள் நம்ம மேலே சங்கடப்படுறது நம்மளுக்கு கொஞ்சம் வேதனையாக இருக்குது. ஆனால் ஏன்னா நம்ம எதிர்பார்க்கல இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கல. நம்ம எங்கே இருந்தாலும் நமக்கான சகோதரர்கள் சிறுத்தைகள் தான் அப்படிலாம் நம்ம நினச்சிருக்கோம். சார், விசிகாவினருடைய பதிவுகள்லாம் பார்க்கும்போது மேலும் அதிர்ச்சியாக இருக்குது. இப்படியே திமுககாரங்க பேசி பேசி அண்ணனை துணை முதல்வர் ஆக்காமல் ஓய மாட்டீங்க போலையே அப்படின்ற மாதிரிலாம் சிலர் பதிவு போடுறாங்க. அதுவும் முக்கிய பொறுப்புகள் வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களுடைய முகநூல் பக்கங்கள்லாம். அவங்களுடைய கனவு அது. அதை பற்றி நான் சொல்ல வரல. திரும்ப என்ன திட்டு வாங்கிறதுக்கான வழியை தான் பார்க்குறீங்க.
அதாவது அது நம்மளை அசர வைக்க போறது இல்லை, ஆனால் சங்கடத்தை உள்ளாக்குது. மற்றவங்க திட்டுறது நம்மளுக்கு கஷ்டமா இல்லை, நம்ம கூட இருந்தவன் நம்ம அண்ணன் மேலே ரொம்ப ஒரு அன்பில் இருந்தவன் ஒரு வேதனையைத்தானே பகிர்றான் அப்படின்னு அப்படியும் பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகே. அன்றைக்கி கூட நான் எக்மோர் நீதிமன்றத்தில் நிற்கும் போது ஒரு விடுதலை சிறுத்தைகள் வழக்கறிஞர் ஒருத்தர் பேசினார். அதே மாதிரி நான் செஷன்ஸ் கோர்ட்டில் இருக்கிறப்பையும் சிங்காரவேலர் மாளிகையில் இருக்கிறப்பையும் ஒரு வழக்கறிஞர் பேசினார். 2 பேருமே விசிகாவில் இருக்கிறவங்க. நான் அது மாதிரி பேசும்போது நான் எதுக்குன்னு அவரை விமர்சிக்கணுன்றதுலாம் முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனே அமைஞ்சிருக்க கூடாதே அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கமிங் டு த பாயிண்ட், இதை சொல்லிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்தியாவிலேயே யார் தடுமாறினாலும் இவர் தடுமாற மாட்டார். யார் பேச்சில் முன்பின் முரண் இருந்தாலும் இவர் பேச்சில் முன்பின் முரண் இருக்காது என்று நாம் யாரை பார்த்து வியந்தோமோ அவருடைய பேச்சில் ஏங்க அதிமுகட்ட போய் ஆதரவு கேட்காத விஜய் எங்களுக்கு தானே கடிதம் கொடுத்தார் என்று சொல்கிறார். இதுவே அடிப்படையில் பிழையானது. அண்ணன் எடப்பாடி அண்ணங்கிட்ட தான் புஷி ஆனந்த் பேசிக்கிட்டு இருக்காரு என்று சொன்னவர் யாரோ ரோட்டில் போகிறவர் இல்லை, லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ். எல்லாம் பேசினாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதுதான் உண்மை. ஏன்னா இழ வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருப்பேன், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருப்பேன்னு ஒரு எடப்பாடி. சரியா? அதுக்கு மீனிங் உங்களுக்கு தெரியும். இவங்க என்ன பேசியிருப்பாங்க, அதை அவர் என்ன ஒத்துருக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியும். அப்போது அவங்க என்ன போய் அங்கேயா பேசுனாங்கங்க, அதான் உண்மை. அப்போ முன்பின் முரண் என்பதை தாண்டி மொத்தமும் முரணாக இருக்கிறது அவருடைய பேச்சில் எல்லாமே. கம்யூனிஸ்டில் நாகை மாலிம் ஏதோ ஒரு பேர் சொல்கிறார், அவருக்கு தான் கொடுத்துருக்கணும், அவர் கொடுக்காம வேற ஆளு கொடுத்தாங்க, அவங்களுக்கு ஏற்படாத நெருக்கடி எனக்கு ஏற்படுகிறது என்று சொல்கிறார். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, புதிய தலைமுறை இதில் சொல்கிறார். அதுவும் இதுவும் ஒன்றா? ஒரு கட்சி தலித்திய சிந்தனையோடும் தலித்திய பார்வையோடும் பார்க்கப்பட்ட ஒரு கட்சியை ஒரு பொது பார்வைக்கு அழைத்து வந்ததில் அண்ணன் திருமாவர்களுடைய பங்களிப்பு 98 என்றால் 1-2% ஆலோசனை வாசிக்கு இருக்கும். அதிகமாகவே கொடுத்துட்றேன், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஷானவாஸ். இருந்தாலும் அண்ணனுக்கான மதிப்பு, அவர் தான் எல்லாமே அந்த கட்சியில். 1-2 இருக்கும். இதை அவருக்கு அந்த 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 உரிய அங்கீகாரம் அவருக்கு தரப்படாமல் மறுக்கப்படும் போது, நான் இன்ன காரணத்திற்காகத்தான் ஷானவாஸுக்கு தரவில்லை என்று என்ன உண்மையான காரணமோ அதை அவர் சொன்னால், ஷானவாஸ் நீங்கள் அமைதியாக இருங்க, அண்ணன் சொல்றது சரியா இருக்கும்னு சொல்றதுக்கு நம்ம எல்லாரும் தயாராக இருக்கிறோம். ஆனால் என்ன காரணமோ அதை விடுத்து விட்டு வேற ஏதேதோ காரணம் சொல்றாரு அண்ணன், அதனாலதான் அது ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்குதுன்ற கவலை எல்லாருக்கும் இருந்துச்சா இல்லையா? நான் ஒரு யதார்த்தமா கேட்கிறேன். ஏன்னா இது அந்த அளவுக்கு ஆப்டாவா இருக்குது அவர் சொல்றது அப்படின்னு சிந்திக்க வச்சுட்டார்ல, அங்கதான் நம்மளுக்கு சங்கடம் வந்துச்சு. அதாவது அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, அண்ணன் நான் சொல்றேன் இந்த வாட்டி உங்களுக்கு இல்லை அப்படின்னா கேட்கணும் கட்சி. ஆனால் அதுக்கு மாற்றி அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு தரணும், இதுவும் தரணும், அவரும் தரணும் அப்படின்னா பல கேள்விகள் இதில் எழும். மறுபடியும் வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தலைவர், உங்களை எவனும் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ரவிக்குமார் அவர்களுக்கு தானே தொடர்ந்து பாராளுமன்ற வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்குது, வேற ஆளுக்கு ஏன் தரலன்னு கேட்பாங்கல்ல. 2 முறை வேற ஆளுக்கு தந்திருக்கலாம்ல, அந்த கேள்வி எழும்ல. அதெல்லாம் அவங்களுடைய கட்சி விவகாரம். ஆனால் இது பொதுவெளிக்கு இதுதான் இதை செய்வதற்கான காரணம் என்று விவாதிக்கப்படும் போது அது பேசுபொருளாகுது. நான் சொல்றது ஒண்ணுதான், அண்ணன் திருமாவை தாண்டி விடுதலை சிறுத்தையில் கருத்து சொல்வதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க உங்களை நாங்க பார்த்தது எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையாக என்றால், நான் முடிவு எடுத்துட்டேன், இதை ஏற்று நடப்பவர்கள் நடங்க, அவ்வளவுதான். நான் இந்த முறை முடிவு எடுத்திருக்கேன், ஷானவாஸுக்கு சீட் இல்லை அப்படி சொல்லியிருந்தா அதுல வேற மாற்று கருத்து இருந்திருக்காது. ஆனா நீங்க ஒரு காரணம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதை சொல்லும் போதே அதுல ஏகப்பட்ட முரண்கள். அது எப்படிப்பட்ட முரண்களா இருக்குன்னா, இதுவரை இவரை இப்படிப்பட்ட முரண்களை நம்ம பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற கவலைகளை தரக்கூடிய ஒரு முரணாக அங்கிருந்து ஆரம்பித்தது. இந்த கூட்டணி விவகாரங்களில் பேசியது, அது சம்பந்தமாக கருத்துக்களை சொன்னது. நீங்க தேர்ட் சோர்ஸ் தான் நம்புறீங்க, எங்ககிட்ட கேட்க வேண்டியது தானேன்னு ஒரு டைம் சொல்றீங்க. நியூஸ் 18ல பேசும்போது வேற மாதிரி இருக்குது, அந்த மொத்த நேர்காணலுமே வேற மாதிரி இருக்கு. புதிய தலைமுறையில் உட்காந்து பேசுறப்ப அந்த நேர்காணல் வேற மாதிரி இருக்கு. இந்த முன்பின் முரண்கள் எல்லாம்
ஓஜி திருமாவளவனாக நமக்கு தெரியவில்லை. கூட்டணி கூட நாங்க கிடையாது, அமைச்சரவையில் பங்கேற்றது கூட எங்களுக்கு கொடுத்த வெகுமதியா நாங்க எடுத்துக்கிறோம், அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் நாங்க கூட்டணியிலே இணைஞ்சோங்கிற அளவுக்கு அவர் பேசினதை பார்த்தோம். அப்போ எப்போனாலும் அவர் வந்து கூட்டணியை விட்டு முறிவோம், கொள்கையில் நாங்க தெளிவா இருப்போம் அப்படிங்கிறத அவர் கன்வே பண்றாரு. ஒருவேளை இவர் இதை சொல்லத்தான் வந்து அவங்க அதிமுகல இருந்து அதிகமா உடைக்கிறாங்களோ? ஒரு படங்கள்ல பார்த்துருப்பீங்க, இவர் பேச இன்னொருத்த போட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் சொல்ல அதிமுக போட்டு இவங்க அதுக்கு தான் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களோன்னு தோணுது. ஏன்னா என் நேரமும் திருமா வெளியே சென்று விடுவார் என்கின்ற பயத்தை வந்து இவர்கள் ஊட்டுவது எந்த வகையில் சரி அப்படின்னு எனக்கு புரியல. எனக்கு அது விளங்கலை. அந்த டயலாகே எனக்கு புரிய மாட்டேது, எதுக்காக இப்படி பேசுறாரு அப்படின்னு. ஏன்னா நீங்க புதிய தலைமுறையில் சொல்றாரு, நான் இதை பேசிவிட்டு வந்தேன், உடனே என்னை அண்ணன் பேட்டி பார்த்தேன் அப்படின்னு ஆதவர்ஜுனா தொடர்பு கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அவர் தெரியுது, அவங்க கவனிச்சுக்கிட்டே உங்களை அவங்க வந்து ஒரு பயத்திலே தான் வச்சிருக்காங்க. உங்களை ஒரு பயத்தோட தான் வச்சிருக்கிறாங்க. இந்த வெகுமதிங்கிறீங்களா, அந்த இடத்துல டிஃபர் ஆகிறேன் நான். அந்த வெகுமதிங்கிற பாயிண்ட் டிஃபர் ஆகிறேன். எப்படி டிஃபர் ஆகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க போறப்ப வெளியிருந்து ஆதரவு கம்யூனிஸ்டுகளுடைய முடிவு தான் எங்கள் முடிவு நீங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் முடிவை அறிவித்து விட்ட பின்னால் ஒரு நாள் கழிச்சு நீங்க அறிவிக்கிறீங்க. அங்க ஒரு சிக்கல். கம்யூனிஸ்டுகளுடைய முடிவு தான் உங்களுடைய முடிவு, ஆதரவு தருவது என்பது கம்யூனிஸ்டுகளுடைய முடிவு. சரி, அதை தாமதமாக எடுத்து விட்டீர்கள், பரவாயில்ல. ஆனால் வெளியிருந்து ஆதரவு தருவதுதான் கம்யூனிஸ்டுடைய முடிவு. உங்களுடைய முடிவு வந்து உள்ள போனதுக்கான காரணம் என்ன? கம்யூனிஸ்டுகளுக்கு அவங்க கொடுக்குற ரிவார்டை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, அல்லது அந்த ரிவார்டை ஏத்துக்கிட்டாதான் அவங்க நம்புவாங்களா? அப்படி எந்த நம்பிக்கையும் இல்லாம கம்யூனிஸ்ட் தொடருது. இந்த இடங்களில் தான் நமக்கு மனநிடர்கள் ஏற்படுகிறது. இந்த விளக்கங்களே வேண்டாம். நான் சொல்றது, நீங்க விளக்கம்னு கொடுக்க ஆரம்பிச்சாலே துளியளவு சிக்கல், துளியளவு மனநிடல் இல்லாமல் விளக்கம் தருபவர் தான் எங்கள் அண்ணன் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உடையுது. விளக்கமே வேணாம். நான் எடுத்திருக்கிற முடிவு ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு நிலைப்பாடோடு நான் எடுத்திருக்கிறேன். இது சரியா இருக்கும் என்று நம்புகின்ற தோழர்கள் என்னோடு வரவும். இதோட இருந்தா அது இன்னும் ஓகே தான். ஏன்னா அவர் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நீங்க கரெக்டா தானே எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் பெரும்பான்மையாருடைய பயணம் இருக்கிறது அவரோடு. இப்போ இந்த ஒற்றை நபர் ஷானவாஸ் மட்டுமல்ல, இன்னும் பல முன்னணி நிர்வாகிகள், இப்போ ஒரு அடுத்த கட்ட ஒரு நிர்வாகி, அவரும் ஒரு முன்னணி நிர்வாகியாக அறியப்படக்கூடியவர், அவர் ஒரு ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காரு, ஏசிட்டு இருக்கிறாரு. அதற்கு அது யாரோட வாய்ஸாக அவர் பேசுறாரு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இல்ல, அது நல்ல எவ்வளோ எக்ஸ்ட்ரீமா இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் 6 மாசம் எடுத்துக்கிட்டாரு. 6 மாசம் ஆகுறது இல்லை ஆதவர்ஜுனாவை பொதுவெளியில பேசி. அப்போ அவ்வளோ தூரம் அப்போ அந்த சர்ச்சைக்கும் இடம் கொடுத்துருக்காருன்னு அப்போ அர்த்தம் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இல்லை. ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு கட்சியில எடுத்தேன் கவிழ்த்தேன்லாம் முடிவெடுக்க முடியாது. இல்லை, அப்போ அப்படி அதிருப்தியாளர்கள் அறியப்படக்கூடியவர்கள் இப்போ உதாரணத்துக்கு ரவிக்குமார் மீதும் அந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. ரவிக்குமார் தோழர் அவர்களே இந்த ஒரு முடிவுக்கு வந்து அவருமே உடன்படாதது போலவும், கொள்கையில் நம்ம உறுதியாக இருக்கணும், இப்படி சமரசம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுலையும், அதே போல் சிந்தனை செல்வன், எஸ் பாலாஜி, இது போன்ற சில அடுத்த கட்ட தலைவர்களும் எப்படி ஷானவாஸ் என்ன மனநிலையில் இருக்கிறார்களோ இவர்களும் அந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தும் அப்படித்தானே இருப்பாங்க. இப்ப நாங்கெல்லாம் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணிக்காத சிந்தனை செல்வன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பயணிக்காத ஷானவாஸ், ரவிக்குமார், எல்லாருமே தான் நம்ம எல்லாருமே அப்படிதான். அண்ணன் மீது வந்து ஒரு தீரா பற்றும் ஒரு பெருங்காதமும் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான். அதில் மாற்றுக்கிறது இருக்கா? இப்ப சமீபத்திய முடிவு இட்ஸ் ஆப்வியஸ்ங்க, அது எடுத்துக்க முடியாது. அந்த முடிவை திமுக கூட நம்ம பார்த்தோம். அதாவது காங்கிரஸ் கூட நாங்க வந்து அப்படி கொள்கை ரீதியா ரொம்ப அவங்களை நாங்க வந்து பொருட்படுத்தல, ஆராசா அவர்கள் அந்த கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது. ஆனால் விசிகா மீதும் கம்யூனிஸ்டுகள் மீதும் அவர் அந்த வைத்த அந்த விமர்சனத்திற்கு அவர் பதிலளிக்கும் பொழுது அன்பு எங்க அதிகமா இருக்கும் அங்கதான் கோபமும் அதிகமா வரும் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. நாங்கள் கொள்கை ரீதியா அணுகிறோம் விசிகாவையும் கம்யூனிஸ்டுகளையும். கோபம் வரக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய தலைவர். எனக்கு வருத்தம் இருக்கு, எனக்கு கோபம் இல்லை, கோபப்பட முடியாது, நம்ம அந்த அளவுக்கு வளரல. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கரிசன பார்வையோடு விசிகா இன்னும் நம்ம பக்கம் வரும். கரிசன பார்வைப்படுறதுக்கு நம்ம என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இல்லை அவங்க தான் சிறுமி விட்டாங்களா? அப்படி இல்லை, ஒரு அன்பான ஒரு பார்வையோட வந்து நம்ம பார்ப்பது வந்து அவரு இந்த நிலைமையில நம்ம பார்க்கல. ஏன்னா யாரோ ஒரு நபருக்காக, அந்த ஒரு நபரை திருப்திப்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவோ என்பது போல தோன்றுகிறது. அப்ப திமுக இன்னும் நினைக்குதா விசிகா கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுக்கும், நாளை திருமாவளவன் அவர்கள் இந்த கொள்கை ரீதியான ஒரு முடிவை எடுப்பார்? திமுக நினைக்குதான்னு சொல்றதுக்கு நான் வந்து தலைவரும் அல்ல, இளம் தலைவரும் அல்ல. ஆனால் அலிம் புகாரி நம்புறேன், அவர் கொள்கை ரீதியா தெளிவா இருப்பாரு, உறுதியா இருப்பாரு. அவர் கொள்கையெல்லாம் தெளிவா தாங்க இருக்கிறார். இந்த அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட சில முடிவுகள் கொள்கை ரீதியாக தெளிவாக எடுப்ப பாசிஸ்ட் கிட்டே நிற்கிறாரு. பட்
இங்கே ஒரு குழப்பம், அதற்கு முன்பின் முரணான சில ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்போ அதில் நமக்கு என்னன்னா, நம்ம என்னைக்கு நம்முடைய அந்த அதே அண்ணனை வந்து திரும்ப பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இது வந்து அரசியல் எதிர்பார்ப்புகளை தாண்டியது. நீங்கள் அதில் அரசியல் எதிர்பார்ப்புகளை வந்து ஒப்பிட முடியாது. அரசியல் எதிர்பார்ப்புகளை தாண்டியது, அரசியல் லாப நஷ்ட கணக்குகளை தாண்டியது. இது ஒரு அன்பின் வெளிப்பாடு. அண்ணன் இது எப்படின்னா, நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க, அவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்றுனா ஒரு மூலையிலேருந்து குரல் கொடுக்கக்கூடியவராக நம்ம அண்ணன் இருப்பார் அப்படிங்கிற இடத்தை வந்து லட்சோப லட்ச மக்களுடைய மனதில் இடம் பிடித்தவர் தான் வந்து அண்ணன் எழுச்சி தமிழர். அவருடைய அந்த நிலைப்பாடு வந்து அதுதான். ஆனால் அவர் தான் நான் சொல்கிறேனே, ஒரு மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு, ரொம்ப ஆழமாக பேசிக்கிட்டு இருக்காரு, காமராஜர் அரங்கத்தில் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்காரு. அந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவராச்சே, இவர் இரவில் எந்த அளவுக்கு இவங்க கட்சிக்காரங்க இவர் பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க, இவர் பாசிஸ்டுகளுடைய பாதையிலேருந்து இவரை வந்து பாதுகாக்கணுமே, இப்படியெல்லாம் நம்ம வந்து கவலைப்படுவோம். அதுக்கு அந்த கட்சியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் மீது அன்பு கொண்டவராக இருந்தாலே போதும். அந்த அன்பு தான் நம்ம வந்து மீண்டும் அவர் திரும்புவார் அப்படிங்கிறத ஒரு இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ இடைத்தேர்தல் வர இருக்குது, அதுதான் ஒரு பெரிய பரபரப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அந்த இடைத்தேர்தல் குறிப்பாக அந்த 4 தொகுதிகள் அந்த கொரோனா உத்தரவுக்கு மீறி இவர்கள் வாக்களித்தார்கள் என்ற கடிதம் இருக்கும் பொழுதே இவர்கள் வந்து ராஜினாமா செய்தார்கள். அந்த ராஜினாமாவை சபாநாயகரும் ஏற்றுக்கொண்டார். இப்போது அது சம்பந்தமான வழக்கு அஇஅதிமுக தரப்பில் போடப்பட்டது. சபாநாயகருக்கு உரிய விளக்கம் தரணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் கிட்டத்தட்ட 4 முதல் 5 நாட்கள் தான் நினைக்கிறேன், ரொம்ப குறுகிய காலகட்டம் தான் டைமே கொடுத்துருக்குறாங்க. இடைத்தேர்தல் நடக்குமா முதல்ல? ஏன்னா தடை கோரியே அவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. சில சட்ட சிக்கல்கள்லாம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நிறைவான கருத்து. இல்லை, இது இடைத்தேர்தலை பாதிக்காது, அவங்களுடைய கேண்டிடேச்சரை தான் பாதிக்கும். ஓகே, அவர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படணும். இன்னொன்று வந்து இப்போ அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டுட்டா, இப்போ இது அதிகபட்சம் என்ன, அவங்கள தகுதி நீக்கம் பண்ணாமல் இது பண்ணி தகுதி நீக்கம் பண்ணிட்டா அவங்க திரும்ப தேர்தலில் நிற்க முடியாதுன்னு இல்லையே. சட்டம் மேண்டேட் டிஃபெக்ஷன்லாம் அப்படி சொல்லலையே. தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டால் அவங்க உடனடியாக போய் அந்த அமைச்சரவையில் அமைச்சராக இடம் பெற்று ஒரு 6 மாத காலத்தில் திரும்ப எம்எல்ஏ வாய்க்கலாங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பயன்படுத்த முடியாது. ஓகே, எம்எல்ஏவா இல்லாத ஒரு நபர் சீஃப் மினிஸ்டராக கூட ஆகலாம், ஆகிட்டு அதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ளே அவங்க வந்து எம்எல்ஏவா வரணும். இந்த ஆப்ஷன் அவங்க பயன்படுத்த முடியாது. ஓகே, இப்படியே அது யார் டிஸ்குவாலிஃபை ஆகிருந்தா. இப்போ ராஜினாமா பண்ணவங்க ஆகலாம், டிஸ்குவாலிஃபை பண்ணவங்க அப்படி ஆக முடியாது. ஓகே, அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனை பண்ணக்கூடாது, அதுவும் ஆன்டி டிஃபெக்ஷனில் கட்சித்தாவல் தடுப்பு சட்டத்தில் அது. அப்படிங்கிறப்ப இப்போ இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபையே பண்ணாலும் அது இடைத்தேர்தலை பாதிக்காது. இடைத்தேர்தல் என்பது இவர்களுக்கானதல்ல, அந்த தொகுதிக்கானது. இவர்களுக்கு என்ன, இவங்க டிஸ்குவாலிஃபை ஆனால் கூட இவங்க இடைத்தேர்தலில் பங்கேற்க முடியுமே. அப்போ இவங்களை வந்து ரிசைன் பண்ண ரெசிக்னேஷனை ஏன் ஏற்றுக்கிட்டீங்க, ஏன் அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணலை அப்படிங்கிற கொஸ்டினுக்கு தான் நீதிமன்றம் செயல்படுமே தவிர இடைத்தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ இப்போ தேர்தல் நடக்கும், இந்த 4 பேர் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கு சில சிக்கல்கள், சட்ட ரீதியான சிக்கல்கள் ஏற்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அப்படியும் புரிஞ்சிக்க தேவையில்லை. சட்ட ரீதியாக அவங்கள தடுக்கவே முடியாது. அவங்க மீண்டும் வந்து அப்படி பங்கேற்கக்கூடாது என்று கடந்த காலங்களில் கர்நாடகாவுடைய ஸ்பீக்கர் வந்து கொடுத்த போது உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ரெசிக்னேஷன் வந்து cannot be used as a tool to evade ஆன்டி டிஃபெக்ஷன் லா. அதனால் இவங்களை வந்து தகுதி நீக்கம் பண்ணது செல்லும். ஆனால் இவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும் வரை, அடுத்த பொது தேர்தல் வரும் வரை இவர்கள் கண்டஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு தண்டனை கொடுத்தாங்க. அதை தளர்த்திருச்சு உச்சநீதிமன்றம். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களே அந்த மாதிரி பண்ண முடியாது. உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலின்படி இவர்களை வந்து அடுத்த இந்த வரக்கூடிய இடைத்தேர்தலை வந்து சந்திக்க முடியாது அப்படின்னு இவங்களுடைய கேண்டிடேட்ஸை தடுக்கவே முடியாது. இவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணால் அது ஒரு ரிமார்க்கு அவங்களுக்கு, அவ்வளோதான். மற்றபடி அவங்க இடைத்தேர்தலை சந்திக்க முடியாமல் தடுக்க முடியாது. 6 தொகுதிகள் இருக்கு. திமுக இந்த எப்படி ஆகிக்கலாமே சார்? ஓ, மதிமுக எம்எல்ஏக்களை சேர்த்துட்டீங்களா? அவருக்கு புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கா? அப்படிதான் போற போக அப்படிதான் தெரியுது. ஓ, ஓகே. 8ல் நீங்க திமுக உங்க உதயசூரியன் வந்து வெல்லும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உறுதியா வெல்லும். 1 மந்த்ல வந்து இந்த அளவுக்கு எந்த லீடரையுமே டிஸ்ஓன் பண்ணதில்லை மக்கள். அதாவது வாக்களித்த மக்கள் அவங்களுக்கு ஓட் பேங்காக மாறிடுவாங்க. மாறிட்டு அந்த தவறுகளை கூட வக்காலத்து வாங்க வருவாங்க. இதுதான் யதார்த்தம். ஒரு நபர் ஒரு புதிய தலைவர் வந்தார் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ஓட் பேங்காக மாறி நின்றோம். ஆனால் தெரியாதனமாக வாக்கு போட்டேன் அப்படின்னு 1 மாத காலத்தில் இந்தியாவிலேயே ஒரு நபருக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது விஜய்க்கு மட்டும்தான். எனவே 1 மாத காலத்தில் இவ்வளோ அன்பாப்புலராக ஆனது வந்து இவர் தான். 1 மாத காலத்தில் மக்கள் மனதில் ஒரு பெரிய மனவேதனையையும் ஒரு ரெக்ரெட், எதுக்கு வாக்களித்தோம் இவருக்கு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தையும் வந்து தந்திருப்பவர் இவர் தான். எனவே அது ஒன்று. 2வது, எல்லாத்தையும் தாண்டி ஐயோ இவர் தோக்கணும்னு நாங்கள் நினைக்கலையே, விஜய் மேல இருக்கிற ஒரு ஆர்வத்தை தான் வாக்களித்தோம், இவர் தோக்கணும்னு நினைக்கலையே என்று
தமிழ்நாடே அழுது கண்ணீர் விடக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது எங்கள் தலைவருக்கு, கழகத் தலைவர் மட்டும்தான். கழக தலைவர் அவர்களும் அப்போ நீங்க சொல்ற சமிகையெல்லாம் பார்க்கும்பொழுது இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்றதற்கான சாத்தியங்களும் இருக்கு போலயே. அந்த மீனிங் கிடையாது அது. ம், ம், அவரையும் தோற்கடித்து அவர் கட்சியும் தோற்கடித்து விட்டோமே அப்படின்னு தமிழ்நாடே கவலையில் இருக்கு. ம், அந்த கவலையை நிவர்த்தி செய்வதற்கும் ம், உண்மையிலேயே நம்முடைய எதிர்காலத்தை ஒருவருடைய கையில் கொடுக்கலான்னா அது நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் தான் தர முடியும் என்றும் இளைஞர்களும் இளைஞர்களும் யோசிக்கிறத வந்து நம்மளால் கண்ணால் களத்தில் பார்க்க முடியுது. ஓகே. அந்த எழுச்சி தான் இந்த கின்சின் பயங்கரமான ஒரு எழுச்சியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே மிக உறுதியாக சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருப்பது, பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பது, போதைப் பழக்க வழக்கங்கள் வந்து மிக சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருப்பது, எல்லாவற்றையும் தாண்டி இதையெல்லாம் ஏன் நீங்கள் சரி செய்யவில்லை என்று ஒரு முதலமைச்சரிடத்தில் கேள்வி கேட்கப்பட்டால் பள்ளியத்துக்கு ஏமலை போடுறீங்க என்று கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியற்ற திராணியற்ற ஒரு முதலமைச்சரைத்தான் நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய வேதனை இருக்கிறார்கள். அந்த வேதனையை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இடைத்தேர்தல் என்கின்ற வடிவத்திலும், உள்ளாட்சி தேர்தல் என்கின்ற வடிவத்திலும், இல்லை பொதுத் தேர்தல் என்கின்ற வடிவத்திலும் எப்படி வந்தாலும் மக்கள் ஒரு பெரிய பாடத்தை தாவேக்காக்கு புகட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமா கடந்த சட்டமன்ற தேர்தல் தோல்வியிலிருந்து இந்த வரக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்கட்டும், வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜ் ஆகும், மீண்டு வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கீங்க. பல்வேறு கருத்துக்கள் ரொம்ப தெளிவாக விரிவாக எங்கள் நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.